இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சனில் இருக்கிற கிரைண்ட்ஸு பல்சஸ் ஸ்பைசஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டிலை வச்சு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு திங்கை ரெடி பண்ண போகிறோம். அது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில், ஒரு நைஃபு இல்லாத ஆஷா பிளேட் எடுத்துக்கோங்க. நான் மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல நான் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்று பாதி பாட்டிலை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு சிம்பிள் திங்கு தான் இது. இப்போ நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் கிரைண்ட்ஸு ஸ்பைசஸ்ஸு பல்சஸ் எது வேணால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொட்டிக்கின்னு இங்கே மேலே கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாதி பாட்டிலை. இது நல்லா விசிபிளாகவும் இருக்கும். கிச்சனில் ஏதாச்சும் சமையல் செய்யும் போது நம்மளுக்கு எந்த பருப்பு எதுன்ட்டு தெரியாது. இது நல்லாவும் தெரியும் பார்த்தாவே. இங்கே லேபிள் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் வேணும்னா. டிரான்ஸ்பேரண்ட்டாகவும் இருக்கும் இது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் எடுத்திங்கன்னா வெளியே ஒன்றும் தெரியாது உள்ளே இருக்கிற பருப்பு எதுன்ட்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். இன்னும் பெரிய பாட்டிலாக இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் SR கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.